Hi friends, welcome to my channel C Drive. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்ன, லேட்டஸ்ட் கார்ஸ் நீண்ட நாட்கள் நீடிப்பதில்லை, இதுதான் டாபிக். சரிங்களா? ஸோ 1998 வாங்கின கார் இன்னும் ரோட்டில் போகுது. 2003 வாங்கின ஹோண்டா கார் வந்து இன்னும் ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் 2025 வாங்கின காரு அதோட வாரண்ட்டி எக்ஸ்பயர் ஆனதும் அந்த டேஷ்போர்டில் உள்ள எல்லா லைட்டும் க்ளோ ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, புது கார் ஏன் சீக்கிரம் டேமேஜ் ஆகுது, காரோட மெயின்டெனன்ஸ் ஏன் அதிகமாக இருக்குது, ஏன் பழைய டொயோட்டா ஹோண்டா கார் இன்னும் ரோட்டில் கிங் மாதிரி இருக்குது. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல 80s 90s உள்ள கார்லாம் கிட்டத்தட்ட டேங்க் மாதிரிங்க. அதில் டச் ஸ்க்ரீன் கிடையாது, 50 சென்சார் கிடையாது, சாஃப்ட்வேர் அப்டேட் கிடையாது. இன்ஜின் இருக்கும், கியர் பாக்ஸ் இருக்கும், ஸ்டீரிங் இருக்கும், அதுவே போதும். அந்த காலத்தில் மேனுஃபேக்சர்ஸ் எல்லாம் டியூரபிலிட்டிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதாவது பில்ட் குவாலிட்டி, திக் மெட்டல், ஸ்ட்ராங் சஸ்பென்ஷன், அப்புறம் சிம்பிள் இன்ஜின். பழைய கார் இப்போ வந்து ஒரு வாலில் போய் மோதிச்சு அப்படின்னா அந்த வால் தான் டேமேஜ் ஆகும். ஆனால் இப்போ உள்ள கார் வந்து வாலில் மோதிச்சுன்னா கார் டேமேஜ் ஆகும், அதே நேரத்தில் நம்மளுக்கு இன்சூரன்ஸ் ஆப் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ லேட்டஸ்ட் காரில் கம்பெனி ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா, மைலேஜு, எமிஷன் நார்ம்ஸு, சேஃப்டி ரேட்டிங், லைட் வெயிட் டிசைன், அப்புறம் வந்து டெக்னாலஜி ஃபீச்சர்ஸ். இதெல்லாம் நல்லது தான். ஆனால் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக டியூரபிலிட்டி குறையும். ஸோ புது கார் வந்து கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் மாதிரி தான். ஒரு சின்ன ஸ்மால் சென்சார் ப்ராப்ளம் வந்தாலும் காரில் எந்த இடத்துல ப்ராப்ளம்ங்கிறது கண்டுபிடிக்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. இப்போ காரில் என்னென்ன இருக்குது தெரியும்? இப்போ உள்ள லேட்டஸ்ட் காரில் என்னென்ன இருக்குதுன்னா, 50க்கும் மேலே சென்சார் இருக்குது, மல்டிபிள் ECU இருக்குது, கேமரா, டச் ஸ்க்ரீன், ரடார் சிஸ்டம், லேன் அசிஸ்ட், அப்புறம் ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங். இதெல்லாம் அமேசிங் ஃபீச்சர்ஸ் தான். ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மோர் பார்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு மோர் ப்ராப்ளம்ஸ். பழைய காரில் ஒரு பார்ட் ஃபெயில் ஆனாலும் கார் ஓடும். இப்போ உள்ள காரில் ப்ளூடூத்தில் இஷ்யூ வந்தாலும் கார் அப்செட் ஆகிடும். ஸோ அடுத்த விஷயம், லைட் வெயிட் மெட்டீரியல். இப்போ உள்ள லேட்டஸ்ட் கார்லலாம் லைட் வெயிட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, பெட்டர் மைலேஜ், பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் வந்து பெட்டர் எமிஷன் கண்ட்ரோல். இந்த 3 விஷயத்துக்காக கம்பெனி வந்து லைட் வெயிட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன மாதிரினா, தின் மெட்டல், அலுமினியம், அப்புறம் பிளாஸ்டிக் பார்ட்ஸு, அப்புறம் இன்னும் சில லைட் வெயிட் மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதனால் கண்டிப்பாக எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும், ஆனால் லாங் டேர்ம் ஸ்ட்ரென்த்து வந்து குறையும். பழைய காரெல்லாம் அதோட டோர்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த தட்டு சவுண்டு வரும். ஆனால் இப்போ உள்ள காரெல்லாம் அந்த மாதிரி தட் சவுண்ட்லாம் வர்றது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் அப்சலசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு கான்ட்ரோவர்ஷியல் ட்ரூத். பலர் வந்து என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, கம்பெனி ப்ராடக்டை நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணுறாங்க. இதுக்கு பேர் வந்து பிளான்ட் அப்சலசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கஸ்டமர் அடிக்கடி புது ப்ராடக்டை வாங்கிட்டே இருக்கணும். ஸ்மார்ட் ஃபோன் மாதிரியே கார்ஸ்லேயும் இது வந்து ஸ்லோவாக நடந்துகிட்டே இருக்குது. இப்போ ஒரு கார் புதுசாக நீங்கள் வாங்கியிருக்கீங்க, லேட்டஸ்ட்டாக ஒரு கார் வாங்கியிருக்கீங்க, அது ஒரு 7 to 8 years கழிச்சு, 7லேருந்து 10 வருஷம் கழித்து அதோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே காஸ்ட்லியாகும். எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஃபெயில் ஆகும். ரிப்பேர்ஸ்லாம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஆகும். அப்போ ஓனர் என்ன நினைப்பாருன்னா, ரிப்பேர் பண்ணுறத விட புதுசாக நம்ம கார் வாங்கிட்டு போயிடலாமே அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து யோசிக்கிற அளவுக்கு போயிடும். ஆனால் இஎம்ஐ மட்டும் குறையவே குறையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டர்போ இன்ஜின் அண்ட் எமிஷன் ரூல்ஸ். ஓகேவா? இது வந்து முன்னாடி கார்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு இங்கிலீஷ் டேர்ம் தான், நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின்ஸ் அப்படின்னா என்னங்கிறத சொல்கிறேன். அதாவது டர்போ சார்ஜர் அல்லது சூப்பர் சார்ஜர் போன்ற கூடுதல் காற்றழுத்த கருவிகள் இல்லாமல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை பயன்படுத்தி இயற்கையாகவே காற்றை உள்ளே இழுத்து இயங்குகிற எரிப்பு இயந்திரம்.
இது வந்து மென்மையான செயல்பாடு மற்றும் நம்பகத்தன்மை பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின், ஒரு இயற்கையான ஒரு இன்ஜினை யூஸ் பண்ணாங்க. சரிங்களா? ஆனால் இப்போது சின்ன இன்ஜின் பெரிய பவர், சின்ன இன்ஜின் பெரிய பவர். முன்னாடி 1.8 லிட்டர் இன்ஜின் இருந்தது. இப்போ வந்து அது பண்ணக்கூடிய வேலையை ஒரு 1 லிட்டர் டர்போ இன்ஜின் பண்ணுது. டர்போ இன்ஜின் வந்து பவர்ஃபுல் தான், ஆனால் அதிக ப்ரெஷரில் வந்து வேலை செய்யும். அதனால் மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். ஆயில் சேஞ்ச் டிலே பண்ணால், ஆயில் சேஞ்ச் வந்து நம்ம டிலே பண்ணிகிட்டே இருந்தோம்னா என்ன சொல்லணும்னா, டர்போ வந்து என்ன சொல்லணும்னா, நான் போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி பழைய இன்ஜின்ஸ் வந்து ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, என்ன தான் இது பண்ணாலும் அது வந்து லாங் டேர்முக்கு சர்வைவ் ஆகும். ஆனால் மாடர்ன் இன்ஜின்ஸ்க்கு ப்ராப்பர் ஆயில் யூஸ் பண்ணணும், டைம்லி சர்வீஸ் பண்ணணும், நல்ல ஃபியூல் யூஸ் பண்ணணும், அப்புறம் சென்சார் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ பேசிக்கலி மாடர்ன் கார்ஸ் வந்து ஜிம்மில் வந்து பாடி பில்டர் மாதிரி தான், பவர்ஃபுல் ஆனால் மெயின்டெனன்ஸ் வந்து அதிகம். ஓல்டு கார்ஸ் வந்து கிட்டத்தட்ட வில்லேஜ் ஃபார்மர் ஸ்ட்ரென்த்து, ஒரு கிராமப்புறத்தில் உள்ள ஒரு விவசாயியுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஓல்டு கார்ஸ். ஏன் சில பழைய கார்கள் இன்னும் ஓடுது? இப்போது நம்ம ரோட்டில் பார்க்கலாம். கொரலா கார் பார்க்கலாம், டொயோட்டா கொரலா, ஹோண்டா சிவிக்கு, டொயோட்டா குவாலிஸு, அப்புறம் இன்னோவா, மாருதி 800, இதெல்லாம் ஏன் இன்னும் ஓடுது? ஏன்னா அதெல்லாம் ரொம்ப சிம்பிள், ரிலையபிள் இன்ஜின், லெஸ் எலக்ட்ரானிக்ஸ், சீப்பான ஸ்பேர் பார்ட்ஸு, ஈஸி ரிப்பேர். அது வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஈஸியாக ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு வந்து மெக்கானிக் அங்கிள் டூல் கிட் வச்சுருந்தாலே போதும். ஆனால் இப்போது லேட்டஸ்ட் காருக்கு மெக்கானிக் லேப்டாப் வேணும், இருந்தால் தான் அந்த காரில் ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதனால் புது காரு மோசமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கிடையாது, ஆக்சுவலி கிடையாது. சேஃபர் கார் வந்து இப்போது லேட்டஸ்ட் கார்லலாம் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா, சேஃபாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஃபாஸ்டர், நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது, ஸோ ஃபியூல் எஃபிஷியன்ட், அப்புறம் வந்து ஃபியூச்சர் பேக்ட், இந்த 5 விஷயத்துக்கு அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓல்டு கார்ஸ்லாம் ஒரு கிராஷ் வந்துருச்சுன்னு வைங்களேன், ஒரு டேமேஜ் ஆகிடுச்சு, ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து அது டேமேஜ் ஆகுதுன்னா உள்ளே இருக்கவங்களுக்கெல்லாம் பயங்கர ரிஸ்க்கு. ஆனால் இப்போ உள்ள மாடர்ன் கார்ஸ்லலாம் சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதில் வந்து ஏர் பேக் இருக்குது, ஏபிஎஸ் இருக்குது, இஎஸ்பி அடாஸ் சிஸ்டம், இதனால் பல லைஃப்ஸ் வந்து சேவ் பண்ணுது. ஸோ லேட்டஸ்ட் கார் வந்து இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதனால் கம்பெனிஸ், இப்போ உள்ள கம்பெனிஸ் வந்து டியூரபிலிட்டிக்கு மேலே சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா, ஓல்டு கார்ஸ் வந்து லாங் லாஸ்டிங்காக இருந்தது. அதில் வந்து சிம்பிள் இன்ஜினியரிங், லெஸ் எலக்ட்ரானிக்ஸ், ஸ்ட்ராங் பில்டு குவாலிட்டி. ஆனால் நியூ கார்ஸ்லாம் அட்வான்ஸ்டாக தான் இருக்கும், ஆனால் காம்ப்ளெக்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஸ்டில் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ணால் நம்ம இப்போ உள்ள லேட்டஸ்ட் கார்ஸை கூட ஒரு 2 to 3 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ஈஸியாக அதை யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு மோஸ்ட் ரிலையபிள் ஓல்டு கார் எது? உங்களுக்கு ஓல்டு கார்ஸ் பிடிக்குமா, இல்லை இப்போ உள்ள மாடர்ன் கார்ஸ் பிடிக்குமா அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக கார் லவர்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.